வணக்கங்க. பட்டுக்கோட்டைக்கு இருப்ப ஒரு அமுதமிக்கல் சமையல். இன்றைக்கி என்ன சமையல் வீடியோனா, பாசிப்பருப்பை வச்சு ஒரு அல்வா. பாசிப்பயிறு உடச்ச பாசிப்பயிறு அந்த மாதிரி கடைகளில் இருக்குது, கிடைக்கும். அதை வாங்கி 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒரு அல்வா செஞ்சு காட்ட போகிறேன். இதை வந்து அலசிட்டு இதுக்கு தேவையான தண்ணி வச்சு குக்கரில் நல்லா வேக வைக்கணும். வாங்க எப்படியெல்லாம் செஞ்சு காட்டுறேன்னு பார்க்கலாம். பாசிப்பயிறுங்க குக்கரில் வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குழைவாக வர்ற வரையும், விசில் வர வரையும் இதை வைப்போம். நல்லா குழையிற வரையும் 3-4 விசில் 5 விசில் வந்தால் போதும். வேக வச்சதை நம்ம நல்லா பருப்பு வெந்துருச்சு. நல்லா இதை நல்லா குழையிற மாதிரி வெந்துருச்சு. இதை நம்ம இது மாதிரி தான் இருக்கணும் அல்வா பதத்துக்கு. நம்ம வந்து இப்போ பாவு காய்ச்சி இதை போட்டு கிண்டுவோம். கரண்டிலேயே இப்படி மசிச்சுக்கிறோங்க. நல்லா மசிவெடுக்கு தருங்க. மசிச்சுக்கிட்டு நம்ம சேர்ப்போம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்குவோம். இப்போ பாவு ரெடி பண்ணிக்குவோம். இப்போ கடாய் வச்சுட்டு நம்ம ஜீனியை பாவு காய்ச்ச ரெடி பண்ணிக்குவோம். இது ஒரு 300 இருக்கும், அவ்வளோ இருக்கும். இது 3 அளவுக்கு தண்ணி வைப்போம். ஏன்னா நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஜீனியை போட்டோம்னா பிடிச்சிக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு அப்புறமாக்கி கேஸ் ஆன் பண்ணிக்குவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணுவோம். இப்போ பாவை ரெடி பண்ணுவோம். ஒரு சிட்டிகை உப்பு, இது நல்லா பாவு பதம் வரட்டும். அப்புறமாக்கி நம்ம மசிச்ச பாசிப்பயிரை சேர்த்து கிண்டு பாவு நல்லா பொங்கி ரெடி ஆகட்டும். நம்ம விசேஷம் செய்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம வந்து கேசரி தான் அடிக்கடி பண்ணுவோம். அதுக்கு வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம், செம்மையாக இருக்கும். பாருங்கள், நல்லா பொங்கி பாவு ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பயிறு, அதை சேர்ப்போம். சேர்த்து நல்லா கிண்டுவோம். எனக்கு ஒரு கையில் மசிச்சு உங்களுக்கு பண்ண முடியலை. நான் மசிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதிலே வச்சு மசிக்க முடியாட்டினா அப்படியே கீழே இறக்கி வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா மசிச்சு விட்டு அப்புறம் கேஸில் வச்சு அப்புறம் கிண்டுங்க. இல்லாட்டினா நீங்கள் தண்ணி நம்ம மசிக்கிறோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சுடுநீர் விட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் தண்ணியாக அது மாதிரியே எனக்கு பண்ண தெரியல அப்படிங்கன்னா அது மாதிரி செய்யுங்க. இப்போ நல்லா மசித்தோன்னே நான் காமிக்கிறேன். பாருங்கள், கரண்டியை வச்சு எப்படி மசித்து நல்லா ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நான் இப்போ இறக்கி வச்சு தான், ஒரு கையில் மசிக்க முடியாது இல்லையா, அதனால் இறக்கி வச்சு தான் மசித்தேன். இங்கே பாருங்கள், ஒன்று இருக்குது. அது வந்து சரியாயிடும். கிண்ட நம்ம கிண்டுறோம் இல்லையா அன்மலுக்கு, அதுலேயே அதுவும் கரைஞ்சிடும். அடுப்பை லோவில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கிட்டு கிண்டுங்க, சரியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய கரண்டியோடு எடுத்துக்கலாம். வரேன் பாருங்கள், நல்லா பெரிய கரண்டியை எடுத்துக்கிட்டு கிண்டிங்க. சிம்லேயே வச்சுக்கிட்டே கிண்டணும். நம்ம அல்வா பதம் வர்றதுக்கு கிண்டணும். இப்போ நெய் சேர்ப்போம். இப்போ நெய் சேர்த்துக்குவோம். முன்னாடியே ஒரு ஸ்பூன் விட்டுட்டேன், இப்போ ஒரு ஸ்பூன். ரொம்ப வேண்டியதில் கொஞ்சம் இருந்தால் போதும். நல்லா இப்படி திரண்டு வர அளவுக்கு கிண்டுங்க. கொஞ்சம் எட்டி நின்றுக்குறங்க, தெரிக்கும். அதனால் கொஞ்சமாக வச்சு அடுப்பை நம்ம கிண்டணும். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்ப்போம்.
போதும். எப்படி கொட கொடன்னு வந்துட்டு பாருங்கள். பதம் வந்துடும். விடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். கிண்டுறதுல தான் பாருங்கள் சுருண்டு வருது பாருங்கள். கொஞ்சம் எட்டி நின்றுட்டு தெரிக்கிற மாதிரி இருக்கும். எட்டி நின்றுட்டு கொண்டு பாருங்கள். பாசி பருப்பில் எந்த கட்டியும் இல்லாமல் எப்படி மடல் மடலாக இருக்குது பாருங்கள். நல்லா சுருண்டு வர வரையும் சுருண்டு பாருங்கள். அல்வா பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பை போட்டு அப்படியே இறக்கிடுவோம். ஆறினோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். கொதிக்குது இல்லையா? இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். முந்திரி போடுவோம். ஏலக்காய் வந்து சீனியோட ஒன்றே ஒன்று முடிச்சு போட்டேன் பிச்சு போட்டேன். வேணுன்னா பொண்ணுகள் என்ன வேணும். அவ்வளோதான். இறக்கிட்டு சூப்பரான அல்வா பாசிப்பருப்பு அல்வா ரெடி. தட்டுக்கு மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சுவையான பாசிப்பருப்பு அல்வா எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்படியே சாப்பிடணும் போல தோணுதா? அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா ஹெல்த்தியானது இந்த பாசிப்பயிறு. ஒரு முறை நான் செஞ்சது மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் உள்ளவங்க கொடுத்து அசத்துங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த அல்வா. நெய் கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கேன். வேணால் நீங்கள் கொஞ்சம் கூட விட்டுக்குங்க. இருந்தது அவ்வளோதான், அதனால் கொஞ்சமாக விட்டுருக்கேன். நெய் இன்னும் விட்டால் நல்லா உங்களுக்கு அப்படியே மிதந்துக்கிட்டு ஒரு மாதிரி தெரியும். இதுதான் நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.